ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகளின் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மஹ்முல் அகமது வழங்க கேட்கலாம். மஹ்முல் அகமது, வணக்கம். தற்பொழுது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியில் இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இவிஎம், விவிபேட் உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து வருகிறார். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. பெருந்துறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் தேவையான முன்னேற்பாடுகள், நிர்வாக நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், இவிஎம் மிஷின், விவிபேட் கருவிகளின் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகளை ஈரோடு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தேர்தல் பாதுகாப்பு கிடங்கில் நடைபெற்ற நிகழ்வில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு கிடங்கில் திறக்கப்பட்டு சரிபார்ப்புகள் தொடங்கியுள்ளன. அதே போல பார்த்தீங்கன்னா, பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலை முன்னிட்டு இவிஎம் மற்றும் விவிபேட் கருவிகளின் தொழில்நுட்ப தகுதி, செயல்திறன் மற்றும் பயன்பாட்டு தன்மை ஆகியவற்றை ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற உள்ளது. சரிபார்ப்பு பணிகளுக்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் 6 பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முழுமையான வெளிப்படைத்தன்மை இந்த பணிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் 292 வாக்குச்சாவடிகளுக்காக 584 பேலட் யூனிட், அதே போல பார்த்தீங்கன்னா 584 கண்ட்ரோல் யூனிட் மற்றும் 584 விவிபேட் கருவிகளுக்கு முதல்நிலை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மார்க்போல் எனப்படும் மாதிரி வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது. மேலும் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் நேரடியாக கண்காணிக்கும் வகையில் நிலையான இணைய நெறிமுறை முகவரி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதன் பாதுகாப்பிற்காக காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. சலோமி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகளின் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மஹ்முல் அகமது வழங்க கேட்கலாம். மஹ்முல் அகமது, வணக்கம். தற்பொழுது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியில் இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இவிஎம், விவிபேட் உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து வருகிறார். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. பெருந்துறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் தேவையான முன்னேற்பாடுகள், நிர்வாக நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், இவிஎம் மிஷின், விவிபேட் கருவிகளின் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகளை ஈரோடு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தேர்தல் பாதுகாப்பு கிடங்கில் நடைபெற்ற நிகழ்வில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு கிடங்கில் திறக்கப்பட்டு சரிபார்ப்புகள் தொடங்கியுள்ளன. அதே போல பார்த்தீங்கன்னா, பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலை முன்னிட்டு இவிஎம் மற்றும் விவிபேட் கருவிகளின் தொழில்நுட்ப தகுதி, செயல்திறன் மற்றும் பயன்பாட்டு தன்மை ஆகியவற்றை ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற உள்ளது. சரிபார்ப்பு பணிகளுக்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் 6 பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முழுமையான வெளிப்படைத்தன்மை இந்த பணிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் 292 வாக்குச்சாவடிகளுக்காக 584 பேலட் யூனிட், அதே போல பார்த்தீங்கன்னா 584 கண்ட்ரோல் யூனிட் மற்றும் 584 விவிபேட் கருவிகளுக்கு முதல்நிலை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மார்க்போல் எனப்படும் மாதிரி வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது. மேலும் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் நேரடியாக கண்காணிக்கும் வகையில் நிலையான இணைய நெறிமுறை முகவரி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதன் பாதுகாப்பிற்காக காவல்துறை பாதுகாப்பும்
அறிவிக்கப்பட்டுள்ளது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மக்முல் அகமது.